Namaste, welcome to Nifio's Online Hindi Academy. Class 10 NCRT syllabus, Chapter 12, Tatara Vamino Katha. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இந்த ஸ்டோரியினுடைய ஆத்தர் வந்து லீலாதார் மாண்ட்லோய். எப்பயுமே நீங்கள் எந்த ஒரு லெசன் படித்தாலும் ப்ரோஸாக இருக்கட்டும், போயமாக இருக்கட்டும், எதுனாலுமே நீங்கள் வந்து அந்த லெசனுடைய ஆத்தர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த லெசனுடைய ஆத்தர் லீலாதார் மாண்ட்லோய். தத்தாரா வாமிரோ. ஸோ தத்தாரா அப்படின்றவங்க வந்து வாமிரோ, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்க ஒரு லவ் ஸ்டோரி ப்ளஸ் அந்த ஐலாண்டுடைய ஸ்டோரி தான் இந்த ப்ரோஸ் ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த லெசனில் இருக்க கொஷின் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் இருக்க 50 to 60 வேர்ட்ஸ் அந்த கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். प्रश्न 1, निकोबार द्वीप समूह के विभक्त होने के बारे में निकोबारियां का क्या विश्वास है? நிக்கோபார் द्वीप, அதாவது நிக்கோபார் அந்த ஐலாண்டு வந்து அந்த ஐலாண்டு வந்து பிரிஞ்சதுனால, டிவைட் ஆனதுனால நிக்கோபாரியான் கா விஸ்வாஸ் क्या है? ஸோ அங்கே இருக்க அந்த நிக்கோபாரியன் அந்த பீப்புளினுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக அந்த ஐலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக வந்து டிவைட் ஆகிடும். இதுக்கு பின்னாடி வந்து ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும். யாருக்கு இடையில அப்படின்னா தத்தாராக்கும் வாமிரோ, இவங்க ரெண்டு பேருனுடைய ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஐலாண்ட் வந்து ரெண்டாக வந்து டிவைட் ஆகிடும். ஸோ அந்த ரெண்டாக டிவைட் ஆனதுக்கு மத்தியில் இப்போ நிக்கோபாரியனுடைய நம்பிக்கை என்ன, அவங்களோட விஸ்வாஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. उत्तर, निकोबार द्वीप समूह के विभक्त होने के बारे में निकोबारियां का यह विश्वास है कि प्राचीन काल में ये दोनों द्वीप एक ही थे. ஸோ அவங்க இடையில இருக்க நம்பிக்கை என்ன அப்படின்னா, பிராச்சீன் கால்மேனா ஏன்ஷியன் பீரியடில் இந்த ரெண்டு ஐலாண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இருந்தது. इनके विभक्त होने में ततारा और वामिरो की प्रेम कथा की त्यागमयी मृत्यु है. ஸோ இந்த ஐலாண்ட் வந்து ரெண்டாக பிரிஞ்சதுக்கு இடையில் காரணம் வந்து தத்தாரா அண்ட் வாமிரோ, இவங்க ரெண்டு பேருனுடைய லவ் ஸ்டோரியோட தியாகம். ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர மாட்டாங்க. கடைசியாக தத்தாராவும் வாமிரோ வந்து ஒன்று சேர மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய பிரேம் கதை, அவங்களுடைய அந்த கிரேட் லவ் ஸ்டோரி வந்து அவங்களுடைய அந்த தியாகம், அவங்க ரெண்டு பேர் தியாகம் செஞ்சதுனால இப்போ இந்த ரெண்டு ஐலாண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிவைட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ரெண்டு பேருடைய தியாகம் வந்து அந்த இடத்துல மிருத்யு ஹோகை. ஸோ அவங்களோட அந்த லவ் ஸ்டோரி அதோட முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்ச பிறகு தான் ரெண்டாக டிவைடே ஆகும். ஜோ ஏக் சுகத் பரிவர்த்தன் கேலியே தி, அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்சுக்காக தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஏன் ரெண்டு பேரும் ஒன்றும் சேர மாட்டாங்க அப்படின்னா, தத்தாரா வந்து வேறு ஊருக்காரர், வாமிரோ வந்து வேறு ஊருக்காரங்க. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்களோட பாரம்பரியத்தில் என்ன அப்படின்னா, இந்த ஊருக்காரங்களும் வந்து நடுவில் எதுவும் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கும். ஆனால் அந்த ஊர் மக்கள் யாரும் வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க. அதனால் ரெண்டு பேரும் வந்து பிரிய வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும். सो இதுதான். नेक्स्ट प्रश्न 2, ततारा खूब परिश्रम करने के बाद कहाँ गया? वहाँ के प्राकृतिक सौंदर्य का वर्णन अपने शब्दों में कीजिए. தத்தாரா வந்து நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு, பரிஸ்ரம் அப்படின்னா நல்லா உழைச்சிட்டு, கர்ணைக்கு பாத் நல்லா உழைச்சிட்டு எங்கே போனால் அங்கேருந்து அந்த நேச்சர் எப்படி இருந்தது அப்படின்றத நம்மளை டிஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க. நம்மளோட வார்த்தைகளில் டிஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க. उत्तर, ततारा खूब परिश्रम करने के बाद समुद्र के किनारे टहलने गया. நல்லா உழைச்சதுக்கு அப்புறமா தத்தாரா எங்கே போகிறாரு அப்படின்னா அங்கே இருக்க அந்த ஒரு கடலோரமாக வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறாரு. சந்தியா கா சமய தா, சந்தியா அப்படின்னா மாலை நேரம் அது. உஸ் சமய ஷிக்திஜ் பர் சூரஜ் டூப்னே கோ தா. ஸோ ஷிக்திஜ் அப்படின்னா இப்போது நீங்கள் வந்து கடலில் வந்து போயிட்டு சன்செட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தூரமாக அதாவது அந்த கடலோட அந்த நம்ம கண்ணுக்கு தெரிகிற அந்த தூரத்தில் அந்த கடலோட அந்த வானமே முடிகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து சன் செட் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது தண்ணியில் போயிட்டு முழுகிற மாதிரி நமக்கு தெரியும் நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறச்ச. ஸோ வானம் வந்து அந்த கடலோட முடிஞ்சு அப்படியே அந்த வானத்துலேருந்து அந்த சூரியன் அப்படியே அந்த கடலில் முழுகிற மாதிரியான சினாரியோ நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் அங்கே நடக்குது. ஷிக்திஜ் அப்படின்னா அந்த ஹாரிசான், அந்த அடிவானம், அந்த இடத்துல வந்து அந்த சூரியன் வந்து டூப்னேக்கோ அந்த இடத்துல முழுகிறதுக்கு, அதாவது சன் செட் ஆகிறது அப்படி சொல்லியிருக்காங்க. ठंडी हवाயே चल रही थी. ஸோ நல்லா குளிர்ந்த காற்று அங்கே வீசிகிட்ருக்கு. पक्षियों की चहचहाहट से वातावरण गूंज रहा था.
ஸோ பக்ஷியும் ஸோ ஈவினிங் டைம் ஆனோடனே பேர்ட்ஸ் எல்லாமே தனக்கான அந்த இரைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிற அந்த சிர்பிங் சவுண்ட்ஸ் எல்லாமே இதில் அப்படியே இந்த சவுண்டு எல்லாமே அந்த ஒரு பக்கம் அந்த சன் செட் ஆகிறது, இன்னொரு பக்கம் நல்ல ப்ரீஸு, இன்னொரு பக்கம் இந்த பேர்ட்ஸோட சிர்பிங் சவுண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரியாக இந்த ஈவினிங் இருக்குது. सूरज की अंतिम रंग बिरंगी किरणों पानी में घुलकर अद्भुत स्वर्गीय सौंदर्य की रचना कर रही थी. சூரஜ் கி அந்த சன் இருக்கு இல்லையா, சன் வந்து செட் ஆகிறச்ச அதோட அந்த ரங்கு பிரங்கி அந்த ஒரு மாதிரி கலர்ஃபுல் ஆரஞ்சு ரெட்டிஷ் அந்த கலரில் அதனோட அந்த ரேஸ் எல்லாமே கிரணம் அப்படின்னா ரேஸ் ரங்கு பிரங்கி ஸோ கலர்ஃபுல்லான அந்த ரேஸ் எல்லாமே பானிமே குல்கர் அது தூரத்துலேருந்து பார்க்க நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அப்படியே தண்ணியில் பட்டு குல்கர்னா அப்படியே தண்ணியில் பட்டால் அப்படி இதாகும் இல்லையா, கரையிறது. ஸோ தண்ணியில் பட்டு கரையிற மாதிரியான ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு அத்புத் அப்படின்னா ரொம்ப வண்டர்ஃபுல்லான ஒரு சினாரியோ வந்து அந்த ஈவினிங் வந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. नेक्स्ट प्रश्न 3, वामिरो से मिलने के बाद ततारा के जीवन में क्या परिवर्तन आया. ஸோ வாமிரோவை மீட் பண்ண பிறகு தத்தாராவுடைய லைஃப்பில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வந்துச்சு. பரிவர்த்தன் மீன்ஸ் சேஞ்சஸ், என்னென்ன விதமான சேஞ்சஸ் வந்துச்சுன்னு கேட்குறாங்க. उत्तर, वामिरो से मिलने के बाद ततारा के जीवन में अद्भुत परिवर्तन आया. ரொம்ப வண்டர்ஃபுல்லான ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் வந்தது. वह वामिरो से मिलकर सम्मोहित सा हो गया. वामिरो ஆக்சுவலாக அவங்க வாமிரோவை பார்த்ததுலேருந்தே இவர் எப்படி இருக்கார், தத்தாரா எப்படி இருக்கார் அப்படின்னா அவரோட சுயநினைவிலே அவர் இல்லை. ஸோ ஹைப்னோட்டிஸ் அவரோட இதிலே அவர் இல்லை, கான்ஷியஸ்லேயே அவர் இல்லை. ஃபுல்லாக அப்படியே வாமிரோ என்ன சொல்லுவாங்க, வாமிரோவே பார்த்துக்கிட்டு நம்ம ரொம்ப பிடிச்சவங்கள பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னாக இருப்போம், அந்த மாதிரியே இருக்கார். உஸ்கே சாந்த ஜீவன்வே ஹல்சல் மச் கை. அவருடைய அந்த அமைதியான வாழ்க்கையில் ஒரு சின்ன அசைவுகள் நல்ல அசைவுலாம் வர ஆரம்பிக்குது. வஹ் ஸ்வன்யக்கோ ரோமான்சித் அனுபவம் கர் ரஹா தா. ஸ்வன்யக்கோ அவருக்கு வந்து அவருக்கே ஃபீல் ஆகுது தான் வந்து ரொம்ப த்ரில்டாக இருக்கும். இப்போ நமக்கே வந்து நம்ம லைஃப்பில் நம்ம சம்டைம் ஏதோ ஒரு பிடிச்ச விஷயத்துக்காக வெயிட் பண்ணும்போது இல்லை பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது நமக்கே ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தந்தாராக்கு இருக்குது. वह वामिरो की प्रतीक्षा में दिन बिताने लगा. ஸோ வாமிரோ எப்போ வருவாங்க, ஆக்சுவலாக இவங்க டெய்லி இவங்க ஈவினிங்கில் தான் மீட் பண்ணுவாங்க. எப்போ வருவாங்க வாமிரோ எப்போ வருவாங்க அப்படின்னே தன்னுடைய நாட்கள் ஃபுல்லாகவே அந்த டே டைம் ஃபுல்லாகவே வந்து இவர் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. प्रतीक्षा का एक एक पल उसे पहाड़ की तरह भारी प्रतीत होता. அந்த பிரதீக்ஷா அப்படின்னா வெயிட் பண்ணுறது. ஸோ வாமிரோக்காக அந்த வெயிட் பண்ணுற ஒவ்வொரு நிமிடமும் அந்த ஒவ்வொரு நொடியும் அவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னா பஹாடிக்கு தரகு மவுண்டன் மலை மாதிரி மலையை கடக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அவருக்கு. அதாவது அவ்வளோ கடினமாக இருக்குது அவருக்கு. வஹ் ஹமேஷா அநிர்ணய கி ஸ்திதி மே ரஹதா தா. ஒரு நொடியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிர்ணயமே இல்லாத, ஏன்னா வாமிரோ வருவாங்களா கன்ஃபார்மாக வருவாங்களா இல்லையானு தெரியாது, ஆனாலும் இவர் வெயிட் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு நிர்ணயமே இல்லாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கார். कि वामिरो उसे இங்கே தாமிரோன்னு இருக்குது, ஆக்சுவலாக அது வாமிரோ உசே மில்னே ஆகி அனஹி. ஸோ நம்மளை பார்க்க வாமிரோ வருவாளா மாட்டாளா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்லேயே அவர் அந்த திங்கிங்லேயே அவர் இருக்கார். யா நஹி அர்த்தார்த் உஸ்கே மன் மே ஆஷாங்க் சி பனி ரஹி தி. ஸோ அவரோட மனசில் ஒரு அச்சம் ஆஷாங்க்சி அப்படின்னா ஒரு பயமும் உண்டாகுது. நம்ம நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணுறோம், ஈவினிங் நம்மளை பார்க்க வாமிரோ வருவாளோ மாட்டாளோ அப்படின்ற ஒரு பயமும் வந்து அவர் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு 3 ப்ரெஷனை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நான் 4 and 5 இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ லிசன் பண்ணுறதோடு இல்லாமல் நீங்கள் எழுதி பார்க்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எழுதி பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். 50 to 60 வேர்ட்ஸ்லேயே வந்து நீங்கள் ஓரளவுக்கு நிறைய படிப்பீங்க இல்லையா. ஸோ கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இன்கேஸ் கொஷினே உங்களுக்கு வேறு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். அதனால் கொஷினையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஆன்சரையும் மெமரைஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அதன் பிறகு மெமரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, தன்யவாத்.